8 ஆண்டுகளுக்கு அப்புறமா மீண்டும் தஞ்சை பெரிய கோயில் களை கட்டியிருக்கு. தஞ்சை மக்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு நிறைவேறியிருக்கு. மங்கள வாத்தியங்களோட ஓம் நமச்சிவாயா நாமத்தை சொல்லி 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்தர்கள் கிரிவல பாதையில வந்து சிவனை வழிபட்டிருக்காங்க. நிறுத்தப்பட்ட கிரிவல வழிபாடு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் நடத்தப்பட்டிருக்கு. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிரிவல பாதையில ஒரு காலத்துல பக்தர்கள் வலம் வந்து சிவனை தரிசனம் செஞ்சிட்டு இருந்தாங்க. 2014 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இது வழக்கத்துல இருந்த நிலையில மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு 2014ல இந்த வழக்கமானது கடைபிடிக்கப்பட்டுச்சு. 2 ஆண்டுகள் தொடர்ச்சியா கிரிவலம் நடந்த நிலையில கோயில் கும்பாபிஷேக பணியின் காரணமா இந்த கிரிவலம் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இத்தனை ஆண்டுகளா தஞ்சை மக்கள் பெரிய கோயிலை சுத்தி கிரிவலம் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி கோரிக்கை விடுத்துட்டு வந்திருக்காங்க. இத்தனை ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று இப்போ மறுபடியும் கிரிவலம் இங்க தொடங்கப்பட்டிருக்கு. இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிரிவல பாதையில பக்தர்கள் வலம் வந்து சிவனை தரிசனம் செஞ்சிருக்காங்க. மங்கள வாத்தியங்களோட ஓம் நம சிவாயா நாமத்தோட பக்தர்கள் இப்படி மெய் சிலிர்த்து கிரிவல பாதையில நடந்து வந்து சிவனை வழிபட்டிருக்காங்க. சைக்கிள்லயே இந்தியால இருந்து ஸ்வீடனுக்கு 6000 கிலோமீட்டர் பயணம். காதலுக்காக நிகழ்ந்த 4.5 மாச போராட்டம். காதலிய கரம் பிடிக்கிறதுக்காக காதலர் இவ்வளோ தூரம் சைக்கிள்ல பயணம் மேற்கொண்டு தன்னுடைய காதலியோட பல ஆண்டுகள் ஒன்னா வாழ்ந்துட்டு வராரு. இப்படி ஒரு காதல் கதை வியக்க வைக்குதுல. ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவரு பிரத்யும்னா குமார் மகாநதியா அப்படின்றவரு. இவர் ஒரு ஓவிய கலைஞர். இவருடைய ஓவியம் 1970 காலகட்டங்கள்ல ரொம்பவே பிரபலமா இருந்திருக்கு. இவருடைய ஓவியத்தை ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சார்லோட் அப்படின்ற பெண் பாத்தீங்கன்னா ரசிச்சு இவரை நேர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காக 22 நாட்கள் வேன்லயே பயணம் செஞ்சு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவரை நேரடியா பார்த்து தனக்கும் ஒரு படம் வேணும் அப்படின்னு கேட்க அதன் மூலமா தான் சார்லோட்டும் பிரத்யும்னாவும் காதலிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்களாம். 1975ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தன்னுடைய நாட்டுக்கு தான் திரும்பி ஆக வேண்டும் அப்படின்னு சார்லோட் கிளம்பி போயிட்டாங்க. தன்னுடைய காதலிய கரம் பிடிக்கணும் அப்படின்ற ஆசையில தன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வித்து ஒரு சைக்கிளை வாங்கி அந்த சைக்கிள்லயே ஒடிசால இருந்து ஸ்வீடன் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தூரத்தை சைக்கிள்லயே கடந்திருக்காரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 72 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சைக்கிள்லயே பயணம் செஞ்சிருக்காரா. இப்படி கிட்டத்தட்ட 4 மாதம்